குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 2.7 பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய பேசிக் கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கலப்பெண்ணின் துருவ வடிவம், அதாவது போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா? அதாவது கலப்பெண்ணின் துருவ வடிவம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது இங்கிலீஷில் போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னென்னு தெரியும் நம்மளுக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன தெரியும்? Z = x + iy. இதான் நம்ம படிச்சிருக்கோம். அது ஒரு ரியல் பார்ட்டு, ஒரு இமேஜினரி பார்ட்டு, இது இப்படி இருக்கும். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். சரி, அதில் துருவ வடிவம், அந்த கலப்பெண்ணில் துருவ வடிவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி, பேசிக்காக நம்ம ஒன்று எடுத்துக்குவோம். இது y, இது x. இதை நம்ம என்ன பண்ணுவோம், ரியல் பார்ட்னு சொல்லுவோம், இது இமேஜினரி பார்ட். ஒரு பாயிண்ட் பிளாக் பண்ணுறோம். சரியா? 3,4 சரிங்களா? 3,4. அப்போ நம்ம எப்படி பிளாக் பண்ணுவோம்? இந்த பக்கமும் இந்த பக்கமும். இது ஆர்ஜின் ஓ. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து உள்ள தூரம் வந்து டிஸ்டன்ஸ். இது என்னென்னு சொல்லலாம், பின்னு கூட வச்சுக்கணும். சரியா? அதாவது டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம்ப்பா. டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு மாடுலஸ். இப்போ நம்ம நார்மலாக இப்போ இதோட டிஸ்டன்ஸ் ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, பிக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லலாம்? நம்மளுக்கு 3,4னா ரியல் பார்ட். அப்போ இது எப்படி இருக்கணும் கொஷினு? Z = 3 + 4i இருக்கும். சரியா? இமேஜினரி பார்ட்டில் 4, ரியல் பார்ட்டில் 3. இது பாருங்க, 1 2 3, 1 2 3 4. இந்த பாயிண்ட்டை பிளாக் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இதோட தூரம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம இதுக்கு மாடலஸ், டிஸ்டன்ஸ்னால் என்னது? மாடலஸ். ஓகேவா? அப்போ என்னது? மாடலஸ் ஆஃப் Z = √3², ரியல் பார்ட் ஸ்கொயர். அடுத்தது இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்? 9 + 4 ஸ்கொயர் பண்ணால் +16. அதுக்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும்? மொத்தமாக ரூட் 25, வெளியே எடுத்தால் 5. அப்போ மாடலஸ் ஆஃப் Z = எவ்வளோ? 5. அப்போ மாடலஸ் ஆஃப் Z வேல்யூ, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5. இதுவே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நம்ம சொல்லணும்னா, இப்போ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு இருக்குல்ல, அப்போ இந்த இடம் ஒரு கோணம், ஆங்கிள் கிடைக்குதா? இந்த ஆங்கிளை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள். சரிங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ அது எக்ஸ் ரியல் பார்ட்டு, ஒய் இமேஜினரி பார்ட்டு. நம்மளுக்கு என்ன தெரியும்? Z = x + iy. Z = என்ன பண்ணுறோம்? x +. அப்போ x இங்கே ஒரு பாயிண்ட் பிளாக் பண்ணுறோம். x, y. சரியா? x, y. இப்போ இது நம்ம எந்த திசையில் வந்து நம்ம கோணம் இருக்கும்னா ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகாரத்தோட எதிர் திசை. இப்போ இதான் கடிகாரம்னு வச்சுக்கோங்க, இது வந்து கிளாக் வைஸ். சரிங்களா? அப்படி சுற்றி வந்தால் கிளாக் வைஸ். அதுவே திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம கடிகாரத்துக்கு எதிர் திசையில் சுற்றணும். இப்போ இது வந்து ஒரு வட்டமாக கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இந்த வட்டத்தில் பார்த்தோன்னா இப்படி வந்தால் என்னது? கிளாக் வைஸு. நம்ம ரிட்டர்ன் போனால் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இந்த கோணம். சரிங்களா? இப்போ இது ஒரு ஆங்கிள்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு ஆங்கிள். இப்போ நம்மளுக்கு இதோட தூரம் வேணும்னது தூரம். இது ஒரு வட்டமாக இருந்தால் சர்க்கிளாக இருந்தால் ரேடியஸ் சொல்லுவோம். அப்போ ரேடியஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? x + iy. நம்ம இங்கே எப்படி 3 + 4i போட்டோமோ, அப்போ ரேடியஸ் = ரியல் பார்ட். Z = x + iy தான் எடுத்தோம். அப்போ ரியல் பார்ட். அப்போ √x² + √y², ரியல் பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். therefore √x² + y². இதுதான் அதோடைய தூரம். சரிங்களா? இதுதான் அதோடைய தூரம். அதனால் இப்போ மென்ஷன் பண்ணோம், ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதோட துருவ வடிவம்னா Z = x + iy. அதோட துருவ வடிவம் Z = x + iy. இதோட துருவ வடிவம்னா r cos θ + i sin θ. இங்கே r என்பது மாடுலஸ். r தான் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். மாடுலஸ் ஆஃப்
இசட் அதுதானே நம்ம மாலஸ் ஆஃப் இசட்னு இதுக்கு முன்னாடி இங்கே போட்டோம்ல மாலஸ் ஆஃப் இசட் அதுக்கு வந்து என்னது ஒரு நம்பராக கொடுத்தா 3² + 4² 5 வந்துச்சு 25 அப்போ மாலஸ் ஆஃப் இசட் நம்ம இதோட டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துருக்கோங்க ஆர்னு எடுத்துருக்கோம் அப்போ ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அதாவது காஸ் தீட்டா டைம்ஸ் சைன் தீட்டானா கோணம் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சார் ஏன் காஸ் தீட்டா சைன் தீட்டா தான் எடுக்கணுமா ஏன் டேன் தீட்டா காட் தீட்டா சீகன் தீட்டா அதெல்லாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் சரிங்களா இப்போ இங்கே ஆர் காஸ் தீட்டா சைன் தீட்டா எப்படி வந்து சொல்ல போகிறேன் இது பொதுவாக எப்படி எழுதணும் இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எடுக்கணும் சரிங்களா இதுதான் துருவ வடிவம் இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இங்கே எப்படி காஸ் தீட்டா சைன் தீட்டா வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க அதே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃப் தான் நம்ம எல்லாமே இந்த கிராஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது ரியல் பார்ட் இது என்ன படிக்க போகிறோம் இமேஜினரி பார்ட் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் பிளாக் பண்ணுவோம் பாயிண்ட் பின்னு சரியா இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் டிஸ்டன்ஸ் ஆர்ஜின்லேருந்து இதோட ஆங்கிள் இப்போ இது கோணம்னு வச்சுங்களேன் இப்போ ஹைட்னா என்ன சொல்லுவோம் ஹைட்னானது ஹைட்னா ஒய் இதோட ஹைட்டு இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ எக்ஸ் சரிங்களா எப்பயுமே கோணம் குறித்தா எது பெருசாக இருக்கோ அது கர்ணம் அதுக்கப்புறம் என்னது எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இங்கிலீஷில் என்னது ஹைப்போசிஸ் ஆப்போசிட் அட்ஜஸ்ட்னு சொல்லுவோம் சரி கவனிங்க இப்போ கோணம்னு யூஸ் பண்ணிட்டோன்னா முதல்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சைன் தீட்டா சைன் தீட்டானா நம்மளுக்கு என்னது எதிர்பக்கம் பை கர்ணம் சைன் தீட்டானது எதிர்பக்கம் சரிங்களா இந்த கர்ணத்துக்கு டிஸ்டன்ஸ் என்னது ஆர் கர்ணத்துக்கு டிஸ்டன்ஸ் என்னப்பா ஆர் எதிர்பக்கம் என்ன இருக்குது ஒய் இருக்கா கர்ணம் என்ன இருக்குது ஆர் தர்ஃபோர் இது சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஆர் இந்த ஆரை வந்து கிராஸ் பண்ணுங்கள் ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் நெக்ஸ்ட் கவனிங்க காஸ் தீட்டா காஸ் தீட்டா நமக்கு என்ன தெரியும் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் காஸ் தீட்டா நமக்கு என்ன தெரியும் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்போ அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்குது எக்ஸ் கர்ணம் என்ன இருக்குது ஆர் therefore cos theta equal to x by r இங்கே r கிராஸ் பண்ணுங்க r of cos theta equal to என்னது x அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் z equal to x plus iy இதுதான் நம்ம படித்தோம் அப்போ z அப்போ x என்னது r cos theta z equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் r cos theta plus i y க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் r sin theta அப்போ therefore ஆன்சர் என்னது காமனாக ஆரை வெளியே எடுத்தால் என்ன வரும் r of cos theta plus i sin theta இதுதான் துருவ வடிவம் சரிங்களா இதுதான் போலார் ஃபார்ம் tan theta என்ன சார் வரும் tan theta நம்ம போட்டுடலாம் tan theta என்ன வரும் tan theta என்னது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இப்போ எதிர்பக்கம் எது வரும் டயக்ராமில் பாருங்கள் ஒய் அடுத்துள்ள பக்கம் என்னது எக்ஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் தீட்டா ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இது நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட்னு யூஸ் பண்ணுவோம் தீட்டா ஈக்குவல் டு என்ன யூஸ் பண்ணுவோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் சரிங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க இதுதான் போலார் ஃபார்ம் இது போலார் ஃபார்ம் எப்படி வந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தெரிஞ்சுக்கணும் சரியா இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா சரிங்களா இதுதான் அதோடைய போலார் ஃபார்ம் காஸ் தீட்டானு வந்து எக்ஸாக்ஸ் சரியா அது எக்ஸாக்ஸ் எப்படி நம்ம வந்துட்டுன்னு சொன்னோம் சரியா சைன் தீட்டா செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்து எதிர்பக்கமே கர்ணம் சரியா இதில் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியது இதுவும் சரியா டேட்டா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் y by x இதுதான் நம்ம துருவ வடிவம் தேங்க்யூ டு ஆல் இப்போ நம்ம போலார் ஃபார்ம் பார்த்து முடிச்சிருக்கோம் சரியா எதாவது டவுட்னா எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதில் ஏதாவது புரியலைன்னா எனக்கு
கேளுங்க, திரும்ப சொல்லித் தருவேன்.